ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா டேஸ்டியான காரக்குடி வெண்டைக்காய் பச்சடி. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், புளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு. இந்த பச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு நான் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். இப்போ அதெல்லாம் கழுவுன ஒரு ஸ்பூன், கழுவுன பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடுசாக கட் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயத்தை ரெண்டாக, இது ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் 2-3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறனால ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த புளிமண்ணி இது பச்சடிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படி ரெண்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெந்தயம் நான் போட்டுக்கலாம். அதை அப்படியே வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம தக்காளி, வெண்டைக்காய் போடுறப்போ கொஞ்சம் இதாகும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறோம். இது 3 பச்சை மிளகாய். அது நல்லா வதங்கட்டும். இதிலெல்லாம் இந்த வெண்டைக்காய் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன்னா வெண்டைக்காய் போட்டால் கொஞ்சம் வளவளப்பு தன்மை வரும் பாருங்களேன். அதனால் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். நம்ம நல்லா வதங்கட்டும். இப்போ நான் தக்காளி போடுறேன். இது 2 பழம். அது நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கி கொடுத்துரும். தக்காளி வதங்கிடுச்சு. புளி பார்த்திங்கன்னா சைஸ் அளவு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயோட கம்மியாக இருக்கணும். நெல்லிக்காய் சைஸ் இருக்கு பாருங்களேன். சின்ன நெல்லிக்காய், நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது. அதை காட்டில் ஒரு 3/4 சைஸ் புளி இருந்தால் போதும். தக்காளி பழம் போடுறோம் பாருங்களேன். வெண்டைக்காய் அதே மாதிரி இந்த கணத்தில் இருக்கணும். ரொம்ப ஸ்லைஸாக அப்படி லேஸாக பொரியலுக்கு தான், இது பச்சடிக்கு. அதனால் இந்த சைஸில் கொஞ்சம் இந்த கனமாக இந்த சைஸில் இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்படி நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். அது பொரியலுங்கிறப்ப சீக்கிரம் வந்துடும். இது வெண்டைக்காய்க்கு இந்த அளவுக்கு அந்த கனமாக இருக்கிறப்ப தான் நம்ம புளி ஊற்றி நம்ம இது வேக வைக்கிறப்ப அந்த புளிப்பு தன்மை நல்லா இதில் பிடிச்சி நிற்கும். நல்லா வதங்கட்டும். இப்படி உங்களுக்கு அது வதங்குறப்ப அது நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக வரட்டுனா அப்படியே பசை மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்களா. அந்த தன்மை போகிற அளவுக்கு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் ஓரளவுக்கு உதிரி ஓரளவுக்கு இருந்த மாதிரிலாம் கொஞ்சம் துண்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம வதங்குறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு பொடியெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பொடியெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்களேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு
ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை போட்டப்போ தான் நமக்கு நல்லா வதங்கும். இன்னும் கொஞ்சம் அப்படியே பொடியோடு சேர்த்து வதங்குறது. கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது வந்து வெண்டைக்காய் பொறுத்தளவுக்கு நல்லா வதங்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம புளி நான் சொன்ன பிறகு அந்த அளவு நெல்லிக்காய் சைஸை காட்டில் கம்மியான அளவில் புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றி அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/4 கப்பு. அது வேகணும் பாருங்களேன். அதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அந்த கீழே அந்த மெல்லத்தை இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ எடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படி கொஞ்சம் அந்த புளிப்பெல்லாம் பிடிச்சி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேகிறப்ப சீக்கிரமே வெந்து கொடுத்துரும். அதுக்கு தான் இது வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு போடணும். துவரம் பருப்பு. இந்த பருப்பு தான் அது ஹைலைட்டு. அந்த பச்சடிக்கு, வெண்டைக்காய் பச்சடிக்கு, இந்த புளிப்பு தன்மைக்கு இந்த பருப்பு போடுறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை அப்படியே தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி வற்றின மாதிரி இருக்கும். அந்த கொத்தமல்லி தலை இருக்க அந்த மனம் அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கும். அவ்வளோ அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இது போகப்போ எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராகிடுச்சு. டேஸ்டியான காரக்குடி வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்துங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா சாம்பார், வாழைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, காரைக்குடி வெண்டைக்காய் பச்சடி. டேஸ்டியான காரைக்குடி வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.